திண்மங்களும் தளவடிவங்களும். தேர்ச்சி திண்மங்களினதும் கேத்திர கணித தளவடிவங்களினதும் இயற்பண்புகளையும் இயல்பையும் இனங்கண்டு செயற்பாடுகளில் ஈடுபடுவார். சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணி ஆகிய கேத்திர கணித வடிவங்களைப் பெயர் குறிப்பார். இரு பரிமாண கேத்திர கணித வடிவங்களை வரைவார். முதலில் சதுரம், செவ்வகம், முக்கோணி, வட்டம் ஆகியவற்றை வரைவார். தளவொருக்கள் சதுரம், செவ்வகம், முக்கோணி, வட்டம். சதுரம். சதுரம் 4 பக்கங்கள் உள்ளன. 4 பக்கங்களும் சமனாகும். செவ்வகம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒரு தளவுருவாகும். இதில் எதிர்ப்பக்கங்கள் சமமான நீளத்தையும் 4 கோணங்களும் சரியான கோணங்களாக இருக்கும். பக்கங்கள் செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் இரண்டிலும் சமமான நீளத்தை கொண்டிருக்கும். கோணங்கள் செவ்வகத்தின் 4 கோணங்களும் சமமானதாக இருக்கும். நிலையான பக்கங்கள் எதிர்ப்பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று சமம் மற்றும் இணையாக இருக்கும். முக்கோணி என்பது 3 பக்கங்கள் மற்றும் 3 கோணங்கள் கொண்ட தளவுருவாகும் ஆகும். வகைகள் முக்கோணிகள் அவற்றின் பக்கங்கள் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் பல வகைகளாக வகைப்படுத்தப்படலாம். உதாரணமாக, சமபக்க முக்கோணி, செங்கோண முக்கோணி. வட்டம் என்பது அதன் மையத்தை மையமாகக் கொண்டு ஒரு நிலைப்பகுதியில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சமமான தூரத்தில் இருக்கும் ஒரு வரைகோடு ஆகும். மையம் வட்டத்தின் மையம் அதன் நடுவில் இருக்கும் புள்ளியாகும். சதுரமுகி, கனவுரு, உருளை, நான்முகி, கோளம் ஆகிய கேத்திர கணித திண்மங்களின் இயற்பண்புகளை கூறுவார். சதுரமுகி என்பது முப்பரிமாண வடிவமாகும். 6 சமமான பக்கங்கள் உள்ளன. சதுரமுகி முப்பரிமாணங்களில் விரிவடைகிறது. கனவுரு என்பது 6 முகங்களைக் கொண்ட முப்பரிமாணம் ஆகும். இதில் ஒவ்வொரு முகமும் செவ்வகம் ஆகும். சில கனவுருக்களில் 2 சதுர முகமும் இருக்கலாம். உருளை என்பது 2 சமமான வட்டங்களால் நிர்மாணிக்கப்பட்ட திண்ம வடிவம் ஆகும். அடி மற்றும் மேல் முகம் உருளையின் அடியும் மேல் முகமும் சமமான சுற்றளவுகளாக இருக்கும். உயரம் அடியிலிருந்து மேல் முகம் வரை உள்ள தூரம். அடியும் மேல் முகமும் இணைக்கும் உருளையின் வளைந்த மேற்பரப்பு. உருளையின் முக்கிய அம்சங்கள் அடி மற்றும் மேல் முகம் 2 சமமான வட்டங்கள். உயரம் அடியிலிருந்து மேல் முகம் வரை உள்ள நேரான தூரம். வளைந்த மேற்பரப்பு இந்த 2 வட்டங்களைச் சுற்றி அமைந்திருக்கும். உருளையின் இந்த அடிப்படை கூறுகள் அதனை மற்ற திண்ம வடிவங்களில் இருந்து வேறுபடுத்துகிறது. நான்முகி என்பது 4 முக்கோணங்களைக் கொண்ட திண்ம வடிவம் ஆகும். அதாவது 4 பக்கங்களையும் 4 முகங்களையும் 4 மூலைகளையும் கொண்டது. நான்முகியின் முகங்கள் நான்முகியில் 4 பக்க முக்கோண முகங்கள் இருக்கும். கோளம் என்பது அதன் மையத்தை மையமாகக் கொண்டு ஒரு நிலைப்பகுதியில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சமமான தூரத்தில் இருக்கும் திண்ம வடிவம் ஆகும். மையம் கோளத்தின் மையம் அதன் நடுவில் இருக்கும் புள்ளியாகும். மையம் கோளத்தின் நடுப்புள்ளி. கோளத்தின் இந்த அடிப்படை கூறுகள் அதை மற்ற திண்ம வடிவங்களில் இருந்து வேறுபடுத்துகிறது. கனவுரு ஒன்றின் தோற்றங்கள். திட்டம், பக்கத்தோற்றம், முன் பக்கத் தோற்றம். கனவுரு ஒன்று விரிந்த நிலையில் பல்வேறு தோற்றங்கள். சதுரமுகி ஒன்றின் விரிந்த நிலையில் உள்ள தோற்றங்கள். நான்முகி ஒன்றின் விரிந்த நிலையில் உள்ள தோற்றங்கள்.